ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே குட் மார்னிங். குட் மார்னிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். யார் யார் எங்கேருந்து ஆர்டர் பண்ணிக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கஸ்டமர் ஃப்ரம் வந்து சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கன்ஸ் வந்து ரெட்டில் கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லா பேர் ரெட்டு ஒயிட்டுக்கும் ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்காது, சின்னதாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில நேரம் வந்து ரெட்டு வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், சில நேரம் ஒயிட் வந்து ப்யூர் ஒயிட்டாக வராது, கொஞ்சம் வந்து கலந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி மிக்சிங்கில் தான் வரும். ஸோ ஏன்னா இது வந்து நேச்சுரலான ஐட்டம்ஸ். ஸோ ஒயிட் வந்து ப்யூர் ஒயிட்டாக எனி டைம் வருமானு கேட்டால் வராது. ஸோ ஒயிட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுக்குறோம், ரெட்டுன்னு சொல்கிறது கொடுக்குறோம். மற்றபடி ரொம்ப டார்க்காக ரெட்டுனா ரெட்டு மட்டும் இருக்கும், ஒயிட்னா ஒயிட் மட்டும் இருக்கும், அப்படி வராது. கொஞ்சம் மிக்சிங்கில் தான் வரும். டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும். சரிங்களா. இவங்க வந்து சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 kg கேட்டிருந்தாங்க. 1/2 kgயில் வந்து ரெட் ப்ரோக்கன்ஸும் ஒரே ஒரு இந்த மாதிரி அன்ஷேப்டு ப்ரோக்கன்ஸில் ஒயிட் மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இவங்க ஃப்ரம் சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க 1/2 kg. இவங்க ஃப்ரம் கன்னியாகுமரியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னால் 2, குளோபில் 2, அணிலில் 1, மிக்ஸ்டாக 5 பாக்ஸ். நம்மகிட்ட இருக்கிற பிராண்ட் வந்து முன்னா, குளோபு, அணில். ஸோ அவங்க 3 பிராண்ட்லேயும் சேர்த்து ஒரு 5 பாக்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். கன்னியாகுமரியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து மதுரை தான். இவங்க ஒயிட்டு மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒயிட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒயிட் வந்து ப்யூர் ஒயிட்டாக வருமானு கேட்டால் வராது, கொஞ்சம் பிளாக்கு, ரெட்டு இந்த மாதிரி எல்லாமே கலந்தான் வரும். ஸோ ஒயிட் இவங்க கேட்டிருந்தது. மதுரையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க 1/2 kg கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இவங்க ஃப்ரம் திருச்சியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 5 முன்னா வந்து ரெட் பாக்ஸு. ஸோ முன்னா அவங்க 5 பாக்ஸ். எது உங்கள்கிட்ட முன்னா வந்து எது உங்கள்கிட்ட ரெட்டாக இருக்குதுன்னு கேட்டாங்க. முன்னா தான் நம்மள்ட்ட ரெட் அவைலபிள் இருக்குது. அவங்க கேட்டோன்னே முன்னா சரி 5 பாக்ஸ் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 5 பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே நம்ம மண்டே கொரியர் போட்டுருவோம். இவங்க ஃப்ரம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 10 குளோப் மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க ரெகுலராக குளோப் மட்டும் தான் வாங்குவாங்க. நம்மள்ட்ட ஃபுல் பாக்ஸும் ரெகுலராக குளோப் தான் வாங்குவாங்க. இப்போ நம்மள்ட்ட 10 பாக்ஸ் வாங்கியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, 10 குளோபு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் குளோபு கேட்டிருந்தீங்க. நம்மகிட்ட குளோபு வந்து இருந்துச்சு, ஊடால வந்து அவைலபிள் இல்லை. இப்போ குளோபு திரும்பி வந்துருச்சு. குளோபு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், குளோப் வந்து வாங்கிக்கோங்க, வந்துருச்சு. நிறைய பேர் கேட்டிங்க, ஊடால கேட்டிங்க. அப்போ அந்த குளோப் வந்து நம்மள்ட்ட அவைலபிள் இல்லை. பட் இப்போ குளோப் வந்துருச்சு. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு ப்ரைஸ் டீட்டெயில் கேட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்மள்ட்ட வந்து சிப்ஸு, குரூப்ஸ் எல்லாமே இருக்குது. அது ஃபுல்லாக நான் அன்பாக்சிங் பண்ண பிறகு உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். வீடியோவாக உங்களுக்கு போட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது, கொஞ்சம் இதாக இருக்குது, கம்பேரிஷன் பண்ணுறீங்க. ஒவ்வொரு செல்லட்டையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம அதிகமான குவான்டிட்டி வாங்கி செல் பண்ணோம்னா ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும். நம்ம அதிகமாக வாங்கலை, ஓரளவு தான் நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற குவான்டிட்டி, அதுக்கேற்ற ரேட்டு தான் நம்மளுக்கு போடுவாங்க ஹோல்சேலர்கிட்டருந்து வாங்கும்போது. ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து என்னென்ன நம்மளுக்கு வந்து என்னென்ன செலவு வருது, என்னென்ன இது வருது வச்சு தான் நம்ம வந்து ஒரு ரேட்டு போட்டு சேல்ஸ் பண்ணுறோம். இன்னும் சிலருக்கு வேறு மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து கொரியர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கும், சில பேருக்கு தூரமாக இருக்கும், சில பேருக்கு பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு வந்து பேக்கிங் மெட்டீரியல்ஸ் நான் ஒரு இடத்துல வாங்குவேன். அப்போ அங்கே எனக்கு எல்லாமே சேர்த்து நான் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இன்னொருத்தவங்க அதெல்லாம் வந்து வேறு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க அவங்களோட செலவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வைக்கிறாங்க. நான் என்னோட செலவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அங்கே கம்மியாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்படி கம்மியாக இருக்குன்னா ஓகே. நம்மள்ட்ட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்க போய் தான் என்கிட்ட ரெகுலராக எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் வாங்குகிறாங்க. எல்லாமே ரெகுலராக வாங்குறவங்க தான் என்கிட்ட அதிகம். புது கஸ்டமரை விட என்கிட்ட ரெகுலர் கஸ்டமர் தான் அதிகம். ஒரு சின்ன பீஸ் வாங்கினாலும் நம்மள்ட்ட தான் வாங்குவாங்க. ஸோ வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. இல்லை சில பேர் வந்து ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. எனக்கு என்னென்னா ரேட்டு வந்து நம்ம வாங்குறதே ஓரளவுக்கு ரேட்டு தான். கொஞ்சம் ரொம்ப லோவாக வாங்குறதில்ல, ஓரளவு மீடியம் ரேட்டு. ஸோ நம்மளுக்கு பேக்கிங் சார்ஜஸ் இருக்குது, டேப் இருக்குது, பாக்ஸ் இருக்குது,
அப்படின்ற வரைக்கும் பாக்ஸ் இருக்குது, டேப் இருக்குது. அப்புறம் வந்து ட்ராவல் இங்கேருந்து போகணும், கொரியர் சார்ஜஸ் இருக்குது. நம்ம ப்ரைவேட் கொரியர் தான் போடுறோம், நம்ம போஸ்ட்டில் போடுறதே கிடையாது. ஸோ ப்ரைவேட் கொரியர் மட்டும் தான் போடுறோம். ஸோ ப்ரைவேட் கொரியருக்கு என்ன சார்ஜஸ் வருன்றது உங்களுக்கு தெரியும். 1 கேஜிக்கே உங்களுக்கு கூட வந்துடுது, 100க்குள்ளே வந்துடுது. ப்ளஸ் 1 கேஜிக்கு மேலே போனால் அது திரும்பி 2 கேஜி சார்ஜஸ் வந்துடுது. ஸோ இவ்வளோது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் என்னோட இதை. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சி வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. வேணான்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நம்மள்ட்ட இது இருக்குது. நிறைய பேர் வந்து அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போட சொன்னீங்க. அந்த நியூ ஐட்டம்ஸ் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் வருது. நெக்ஸ்ட் வீக்கில் நான் எல்லாமே அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போடுவேன். அப்போ பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வருமானு கேட்டிங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எதுவுமே நீங்கள் வந்து என்ன ஒரு ஃபுட் ஐட்டம் கூட அளவாக எடுத்துக்கிட்டால் தான் ஃபுட்டு. அளவுக்கு மீறினால் என்னவா இருக்கும், அமுதம் நஞ்சுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இது எல்லாமே ஒரு சும்மா ஒரு எப்படி டெம்ப்டாக இருக்கும்போது அதை இன்டேக் பண்ணுறாங்க. அதுவுமே அளவாக தான் எடுக்கணும், அதுவுமே ஸ்வாலோ பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அளவாக எடுத்துக்கோங்க, ரொம்ப எடுத்துக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க, நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பட் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வீடியோ நான் இந்த வீடியோவில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க இந்த மாதிரி இது சாப்பிட்டா இதுவா, நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இது வந்து எப்படி சாப்பிட்டா ஹெல்த் இஷ்யூ வருமா வராதான்னு கேட்குறீங்க. எதுவுமே இது வந்து நான் ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ வந்து இது அளவுக்கு மீறி சாப்பிட்டா ஹெல்த் இஷ்யூஸ் வரதான் செய்யும். ஸோ எதாக இருந்தாலும் அளவோடு வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதை வந்து ஸ்வாலோ பண்ணக்கூடாது. இது நிறையா பேர் வந்து நிறையா கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கினா, நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் கிராஃப்ட் ஐட்டம் பண்ணுறதுக்கு. அந்த வீடியோஸ் வந்து எனக்கு முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வெறும் இன்டேக் மட்டும் யாரையும் வாங்கலை, ஸ்வாலோ பண்ண வேணான்றது தான் என்னோட ஒரு ச்சியூ மட்டும் பண்ணுங்கள், ஸ்வாலோ பண்ண வேணாம். க்ரன்ச் பண்ணுங்கள், ஸ்வாலோ பண்ண வேணாம். இன்டேக் அப்படி எடுத்திங்கனாலும் அளவாக எடுங்க, ரொம்ப ஓவராக எடுக்குங்க. இப்போ சப்போஸ் நிறையா தண்ணி குடிங்க, நிறையா டேட்ஸு, சுகர் ரொட்டி இந்த மாதிரி சாப்பிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு உங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.